கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். மூன்றாவது முறையாக பெண் குழந்தையை பிரசவித்த மனைவியை தீ வைத்து எரித்த கணவர். மூன்றாவது முறையாகவும் பெண் குழந்தையை பிரசவித்தமைக்காக கணவர் ஒருவர் தனது மனைவியை உயிருடன் தீ வைத்து எரித்த சம்பவம் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளது. திருமணமான இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை இல்லாமையினால் கணவன் மனைவியை தொடர்ந்து சித்திரவதைக்கு உட்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் கர்ப்பமான மனைவிக்கு மூன்றாவது முறையாகவும் பெண் குழந்தையை பிறந்துள்ளது. இதனால் கணவன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மனைவியை உயிருடன் தீ வைத்து எரித்துள்ளார். தீக்காயங்களுக்கு உள்ளான பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அரசாங்கம் வருடத்துக்கு 210 நாட்கள் பாடசாலைகளை நடத்தினாலும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதிக அளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரச பாடசாலைகள், அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் பாடசாலைகளில் மாணவர்களில் 210 நாட்கள் வருகை தேவை. ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை 181 நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முதல் 3 வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும். கல்வி அமைச்சின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி 27ஆம் தேதி ஆரம்பமாகிறது. யாழ்ப்பாணத்தில் இலங்கை வங்கியின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கியில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக தெரிவித்து 15 லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்தே அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தான் பெற்றுக்கொண்ட பணத்துக்காக சந்தேக நபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதை தொடர்ந்தே அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் பல பகுதிகளில் முச்சக்கர வண்டி திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேதுவை, மாளிகாவத்தை, கிரான்பாஸ், ஒருகடவத்தை ஆகிய போலீஸ் நிலைய அதிகாரிகளால் குறித்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். குறித்த முச்சக்கர வண்டிகள் கொழும்பு கோட்டை, கிரிபத்கொடை, வத்தலை, பொரலை ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வைத்து திருடப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு புது வருட பிறப்புக்கு இன்னும் 1 நாட்களே உள்ளன. புது வருடத்துக்காக பொதுமக்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு அதிகளவில் பிரவேசிக்கின்றனர். இதன்போது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இவ்வாறான பின்னணியில் சந்தையில் பல்வேறு அசௌகரியங்களை நுகர்வோர் எதிர்நோக்கி வருகின்றனர். இதேவேளை தனியார் துறையினரால் இதுவரை 75,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தனியார் தரப்பினருக்கு அனுமதி வழங்க மேற்கொண்ட தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 நாடு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் வீட்டிற்கு சென்று தந்தை மீது தாக்குதல் நடாத்திய சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த 2024 11/12 அன்று இரவு கொழும்புத்துறையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் இதே தினத்தில் மேலும் 3 வீடுகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு சீன குடியரசு அளித்த நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த கெட்டியராட்சி தலைமையில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் நடைபெற்றுள்ளது. சீன அரசாங்கத்தின் சகோதர வாசம் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நேற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா, மோதூர் மற்றும் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு 700 பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதனை மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் பிரதமராக அதிதியாக கலந்து கொண்டு வழங்கி வைத்துள்ளார். இதன்போது மக்கள் சீன குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் கருத்து தெரிவிக்கையில், எங்குள்ள மக்களையும் அரசு அதிகாரிகளையும் எங்களுடன் இணைத்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிட்-19 காலத்தில் சீன பார்ம தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை செய்தோம். கிழக்கு மாகாணத்து 2475 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெள்ள நிவாரண உதவியாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் திருகோணமலைக்கு வந்தபோதும் கிழக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்துக்காக 8 மில்லியன் ரூபாவை வழங்கியிருந்தோம் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் 41 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது பெண்ணிடமிருந்து 5830 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 1070 மில்லிகிராம் கெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பெண்ணை சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி மோசடி சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரவின் சகோதரரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் அவரை கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்லாந்தில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக உறுதியளித்து 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் நந்தன திலக தெரிவித்துள்ளார். தற்போது உப்புக்கான பற்றாக்குறை நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள நிலையில் அதற்காக தேர்வாக குறித்த தொகை உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேவையற்ற வகையில் உப்பை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும் நந்தன திலக பொதுமக்களை கோரியுள்ளார். பொறுப்புகளை ஏற்றதன் பின்னர் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அத்துடன் ஹம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்திடமிருந்து 6000 மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த உப்பு கையிருப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை உத்தியோகத்தர்கள் மத்தியில் தொற்றா நோய்கள் வேகமாக பரவி வருவதனால் உடல் பயிற்சிகளில் ஈடுபடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை உடல் பயிற்சிகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேக் உட்கொண்ட மூவர் உயிரிழந்த சம்பவம் பிரேசிலில் பதிவாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வீட்டில் தயாரிக்கப்பட்ட கேக்கினை உட்கொண்டவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழப்புகளைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் குறித்த கேக்கில் ஆர்சனிக் எனப்படும் ஒரு ரசாயன பதார்த்தம் கலந்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் 5 நோய்வாய்ப்பட்ட நிலையில் பிரேசிலில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் இவர்களில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் 2 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது காலாவதியான பல உணவுப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பாகிஸ்தானிய அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 2 விக்கெட்டுகளால்
நேற்று வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்த அணி 2025 சர்வதேச கிரிக்கெட் சம்மேளன டெஸ்ட் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளது. முன்னதாக போட்டியில் முதலில் துடுப்பாடிய பாகிஸ்தானிய அணி தமது முதல் இன்னிங்ஸ் 211 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதற்கு பதிலளித்து துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி தமது முதல் இன்னிங்ஸில் 301 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தானிய அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் 2237 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனையடுத்து பாகிஸ்தானிய அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 148 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த தென்னாப்பிரிக்க அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 150 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.